வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டு இறைச்சியில் செய்த ஒரு இடியப்பக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன். இந்த இடியப்பக்கத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தாச்சியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் பட்டர் அல்லது நெய் போட்டு கூட இதை செய்யலாம். நல்ல சுவையாக தான் இருக்கும். பாருங்கோ, இப்போ சூடு நல்ல அளவான சூட்டில் வந்துட்டது, எண்ணெய் கொதிச்சிட்டது. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நாங்கள் வதக்கி கொள்ளணும். இதுக்குள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போடலாம், சுவையாகத்தான் இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நாங்கள் கலந்து இதை பொரிச்செடுக்க வேணும். 2 நிமிஷம் அளவில் வதங்க விட்டால் காணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொடி பொடியாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற லீக்ஸை அதுக்குள்ளே கொட்டி வதக்க வேணும். அதையும் ஒரு 2 நிமிடம் சேர்த்து வதக்க வேணும். அதாவது வெங்காயத்தை நல்லா வதங்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அளவில் ஒரு அரைப்பதத்தில் வதக்கிட்டு அதுக்குள்ளே தான் நான் லீக்ஸை கொட்டியிருக்கிறேன். அப்போ தான் லீக்ஸும் வெங்காயமும் சேர்ந்து வதங்க அந்த பதம் சரியாக அமையும். இப்போ இந்த கலவையும் நாங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி பார்த்து நல்ல வடிவாக கலந்தெடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் போட்டு கொண்டிருக்கிறேன். இது இந்த துருவின கேரட் தான், அதைத்தான் போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக வேண்டி அழகாக உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீங்கள் வெட்டி போட்டு கலந்து செய்து கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கலவையும் இதுக்குள்ள கலந்து 2 நிமிஷம் அளவில் நல்ல வடிவாக கலந்து நாங்கள் வதங்க விட்டு கொண்டிருக்க வேணும். மொத்தமாக 6 நிமிடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள நான் வெங்காயத்தால் போட போகிறேன். வெங்காயத்தால் போடுறதால நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக நான் வெங்காயத்தாலையும் பொடி பொடியாக தான் நல்ல சின்ன கட் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் மிரக்கறி கொத்தாக இந்த இடியப்ப கொத்தை எடுக்கிறதா இருந்தால் இதுக்குள்ள நீங்கள் உருளைக்கிழங்கு பாவிச்சு கொள்ளலாம். மற்றது கோவாவும் நீங்கள் வெட்டி போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தாள் கலவையையும் போட்டு நல்லா நாங்கள் கலந்தெடுக்க வேணும். கலந்தெடுத்த பிறகு நாங்கள் இதுக்குள்ள உப்பு சேர்க்க வேணும். உப்பு சேர்த்து இன்னும் நான் போட்டால் தான் இந்த மரக்கறிகள் எல்லாம் கெதியாக வதங்கி வர்றதுக்கு உதவியாக இருக்கும். மற்றபடியாக நான் இப்போ அளவாக உப்பு போடுறேன். அளவாக உப்பு போட்டால் தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்விலா என்று சொல்கிற ஒரு பூஸ்ட் தான். டொச்சில் இதை பூஸ்ட் என்று தான் சொல்லுவினோம். அந்த கலவையும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இறால், கணவாய் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இது என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரியம் என்று சொன்னபடியாக அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடாக இருக்கிறபடியாக நான் அதையும் கலந்திருக்கிறேன். மிகவும் சுவையாகத்தான் இருக்கும். அதையும் போட்டு நாங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வதக்க வேணும். ஒவ்வொரு படிப்படியாக 2 நிமிஷம் இடைவெளி கொடுத்து தான் நான் வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வந்திருக்குது. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள கட்டத்தூள்னு சொல்லி போட போகிறேன். கட்டத்தூள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், காஞ்ச மிளகாயில் நறுவலாக அடிச்செடுக்கிற பவுடர் தான் இந்த கட்டத்தூள்னு சொல்கிறது. கொஞ்சம் உரைப்புக்காக நான் அந்த தூளை போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வாசனையும் நல்லாக இருக்கும், சுவையும் அருமையாக இருக்கும். மற்றபடியாக நான் அந்த கட்டத்தூளை போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முட்டை இதுக்குள்ள போட போகிறேன். இந்த முட்டையை சீரகம், மிளகு, உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு அடித்து எடுத்து தான் இதுக்குள்ள ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முட்டை கலவை ரெடி. இப்போ நான் இதுக்குள்ள வடிவாக ஊற்றி நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க போகிறேன்னு பாருங்கோ. இந்த முட்டைக்கலவைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகும் சின்ன சீரகம் சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை தான் போட்டேன் நான். அதே நேரத்தில் மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூளும் போட்டு உப்பும் போட்டு நல்லா சூப்பராக அடித்து அந்த கலவையும் இதுக்குள்ளே கலந்து வடிவாக பிரட்டி எடுக்க வேணும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. அதாவது அடிப்பிடிச்சா தீந்த வாசனை வந்தால் இந்த உணவு நல்லா இருக்காது. அந்தபடியாக நாங்கள் விடாமல் வடிவாக கிளறி இதை சின்ன
ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிகிற மாதிரி நாங்கள் இதை வறுத்து எடுக்க வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உளுத்தி வச்சிருக்கிறேன். அதாவது இடியப்பத்தை வந்து உளுத்தி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து உளுத்தி அழகாக வச்சிருக்கிறேன். அந்த உளுத்தின இடியப்பங்களை இதுக்குள்ள போட்டு நான் இப்போ கலந்தெடுக்க போகிறேன். பாருங்கோ, நல்லா வடிவாக சிறிய சிறிய துண்டுகளாக உளுத்தி எடுத்திருக்கிறேன். உலர்த்தி இல்லை, உளுத்தி எடுத்திருக்கிறேன். உளுத்தின்னு சொன்னால் அந்த தூள் தூளாக எடுக்கிறதான் உளுத்தி எடுக்கிறேன்னு சொல்கிறது. ரெண்டபடியாக நான் அதை வடிவாக உளுத்தி எடுத்து ஒன்றோடு ஒன்று எல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக கலந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். அடிப்பிடிக்க விடாமல் நல்ல வடிவாக கிளறி நாங்கள் இதை எடுக்கணும். அப்போ தான் இந்த இடியப்பம், மிரக்கறி, முட்டை அதுக்குள்ளே போட்ட எல்லாமே நல்ல வடிவாக எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல கலவையாக வரும். பாருங்கோ, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக நான் வந்து இதை பிரட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஆட்டிறைச்சி கறி நான் வச்சுருக்கிறேன். அந்த ஆட்டிறைச்சி கறி, எலும்பில்லாத ஆட்டிறைச்சி பார்த்து போட வேணும். அந்த ஆட்டிறைச்சி கறிகளை இதுக்குள்ள போட்டு நாங்கள் பிரட்டி எடுக்க வேணும். இந்த ஆட்டிறைச்சி கறியை நான் புறம்பாக அழகாக ஒரு ஆட்டிறைச்சி குழம்புன்னு சொல்லுவினேன் தானே, அந்த குழம்பு பதத்தில் நான் வந்து செய்து வச்சுருக்கிறேன். அந்த ஆட்டிறைச்சி குழம்பைத்தான் இதுக்குள்ள விட போகிறேன். ஆட்டிறைச்சியும் போட்டு அதில் கொஞ்சம் குழம்பும் விட்டு தான் இதை கலந்தெடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த குழம்பின் உரைப்பு, சுவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல சுவையை கொடுக்கும். மற்றபடியாக கொஞ்சம் குழம்பையும் சேர்த்து ஆட்டிறைச்சிகளையும் சேர்த்து அந்த கறியை சேர்த்து நல்ல வடிவாக கிளறி எடுக்க வேணும். ஆனால் அதிகமான அளவு குழம்பு விடக்கூடாது, குளியல் பதத்துக்கு வந்துடும். மற்றபடியாக நாங்கள் இதை குளியல் பதத்துக்கு எடுக்கக்கூடாது, ஒரு உலர் பதத்துக்கு தான் எடுக்க வேணும். அதாவது ஒன்றோடு ஒன்று ஒட்டாத பதத்தில் தான் இந்த இடியப்பக்கத்தை எடுக்க வேணும். மற்றபடியாக அதிகமான குழம்பை நாங்கள் விடக்கூடாது. அளவளவாக பார்த்து இப்படி வடிவாக கிளறி கிண்டி நல்ல அழகாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய இடியப்பக்கொத்து நிறைவுக்கு வருது. இதுக்கு மேலே நான் வெட்டி வச்ச மல்லித்தழைகளை தூவி இந்த இடியப்பக்கொத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன். பாருங்கோ, இப்போ வந்து வெட்டி வச்ச கொத்தமல்லி தலைகளை இதுக்கு மேலே போட்டு கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வெங்காயத்தை பச்சையாக அப்படியே சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி மேலே தூவி பரிமாற இன்னும் சுவையாக இருக்கும். பச்சையாக உண்ண விரும்பினவர்கள் அப்படி உண்ணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.